Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு. அந்த அளவு ப்ளவுஸில் செஸ்ட் அளவு எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது பேக் பார்ட்டில் செஸ்ட் அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். 18 ஹால் இருக்குது. ஒரு செஸ்ட் அளவு 18 ஹால், பேக் பார்ட்டில் 18 ஹால். அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 9.1 வரும். 9 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே போட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு போல் மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுட்டு கழுத்து, பின் கழுத்து இந்த இடம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட்டு ரவுண்டு, இப்போ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடணும். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். ப்ளவுஸினுடைய உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணணும். ப்ளவுஸினுடைய உயரம் 13.5 இன்ச் இருக்குது. நம்ம தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓ, ப்ளவுஸினுடைய உயரம் வந்து 14 இன்ச்சு, அரை இன்ச்சு தையலுக்காக, 13 + அரை இன்ச்சு தையலுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் எவ்வளோ வருது அப்படின்னா 2.25 இன்ச் வருது. ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு, ஆம்போல் இறக்கம் வந்து 6.25 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 9.25 வருது. கீழே வந்து இடுப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இடுப்புக்கு மார்க் பண்ணியாச்சு. இடுப்பு வந்து 7.5 இன்ச் வருது. அப்போது நம்ம இந்த செஸ்ட் ரவுண்ட்லேருந்து இடுப்பு ரவுண்டுக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து கிராஸாகவும் போட்டுக்கலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போது கழுத்துக்கு வளைவு, ஆர்ம் ஹோலுக்கு வளைவு. இப்போது ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கூட இருக்குது. அதனால் இந்த லைனை வந்து நம்ம மேலே 1/4 இன்ச்சுக்கு மேலே தூக்கி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளந்து பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த வளைவை வந்து லைட்டாக இப்படி வளைச்சிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸில் வந்து இந்த பின் கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து லைட்டாக வளைச்சிக்கலாம். இப்போது இதான் வந்து பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன் பேக் பார்ட்டை.
இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே நம்ம வந்து கட்டு இந்த சிசர் கட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த இடத்துல நம்ம மடிக்கணும், எந்த இடத்துல நம்ம தையல் போடணும் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த பேக் பார்ட்டில் சென்டர் டாட் பிடிக்கும்ல, அது இந்த இங்கே டாட் பேக் டாட்டு, அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட் வந்து இந்த இடத்துல நம்ம பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு துணியை 4ஆக மடிச்சுக்கலாம். ஓ கிளாத்தை 4ஆக மடித்தாச்சு. அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது கீழே இந்த கரை பாகத்தை கட் பண்ணிடணும். அரைஞ்சு தையலுக்காக எடுத்துக்கணும். இப்போது ஸ்லீவுடைய ஸ்லீவை இப்படி எடுத்து ஸ்லீவ் எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த கோட்டு மேலே இந்த ஸ்லீவை வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு, ஆம் ஹோல் உயரம், கையினுடைய உயரம் மார்க் பண்ணிவிட்டு இதில் எப்படி வளைவு இருக்கோ அந்த வளைவை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்த நம்ம அளந்து பார்த்துக்கலாம். எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கை. கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. சென்டரில் சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஆம் ஹோல், மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு கட்டு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு இதுக்கு உள்வளைவு கொடுத்துக்கலாம். குடஞ்சி விட்டணும். லைட்டாக குடஞ்சா போதும். லைட்டாக உடஞ்சா போதும், ரொம்ப குடைய தேவையில்லை. இந்த மாதிரி லீவ் ஷேப்புக்கு இருக்கணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ளவுஸ் வந்து கிராஸில் இருக்குது. அப்போ நம்ம கிராஸ்லேயே போட்டுக்கலாம். இப்போ நான் கிராஸ்லேயே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நம்ம எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு ப்ளவுஸில் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளப்போம். கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பட்டி வருது. இப்போ ஃப்ரண்ட்டு முன் கழுத்துக்கு நம்ம இந்த கோட்டில் இருந்து இப்படி வச்சு, இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து ஈஸியான முறையில் நம்ம எப்படி
மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். அப்போது இப்படி கழுத்தை வச்சுட்டு இந்த இடம் வரைக்கும் கழுத்து வருது, மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் பட்டி வந்து சேர்க்குற இடத்துல அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதில் 3 இன்ச்சு இருக்குது, அப்போ நம்ம 4 இன்ச்சாக எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 4 இன்ச்சு. அதே மாதிரி சென்டர் டாட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த கோட்டில் இருந்து நம்ம சென்டர் டாட்டுக்கு இப்படி வச்சு அளந்து பார்க்கணும். எது வரைக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக கீழே விட்டுக்கணும். இப்போது நம்ம 3 டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது கழுத்து. கழுத்துக்கு ஒரு வளைவு, கழுத்துக்கு வளைவு கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு கொக்கி ஊப்பட்டியில் இருக்கிற அந்த உயரத்தையும் எடுத்தாச்சு. சைடு பட்டிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தாச்சு. இப்போது நம்ம இந்த பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு நம்ம உள்வளைவு கொடுக்கணும். அதனால் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு 1/4 இன்ச்சு நம்ம உள்வளைவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பார்ட் இது, நெக்ஸ்ட்டு இந்த பார்ட், இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், இணைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அளவு ப்ளவுஸில் இந்த இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்து பார்த்துக்கணும். இப்போது இங்கே வந்து 3 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இங்கே 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். உள்ளே வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க டாட்டு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த டாட் வந்து 1.25 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. இங்கேருந்து 1.25, இங்கேருந்து 1.25. அதுக்கப்புறம் இந்த இடம், இந்த இடத்துல 4.25 இன்ச்சு இருக்குது. அப்போது 4.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஓரளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இதுக்கும் உள்ள சென்டரில் நம்ம சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம் ஹோலுக்கு ஆம் ஹோல் டாட். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து வளைவாகவும் போட்டுக்கலாம், கிராஸாகவும் போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதில் எப்படி இருக்கோ அதன் மாதிரி நம்ம வந்து வளைவு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிராஸ். இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸாக இருக்குது, இப்படி கோடு கிராஸாக இருக்குது. அதனால் நான் அது மாதிரி நான் கட் பண்ணுறேன். கழுத்து, ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. எங்கெங்கே நம்ம சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கங்கே சிசர் கட் கொடுக்கலாம். செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, இப்போ பட்டி. இப்போ நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். பட்டிக்கு வந்து எடுத்துட்டு கோடு, இப்போ பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது
பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட்டை வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். இங்கிட்ட இந்த பக்கம் 3.25 இன்ச்சு இருக்குது, 3.25, எங்கிட்ட வந்து 6.25 இருக்குது. அப்போ மொத்தம் 9.5 இன்ச்சு. இப்போது சைடில் பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது, அந்த 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே 3 இன்ச்சை இங்கிட்ட 3 இன்ச்சு மார்க் பண்ணால் இங்கிட்ட 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குது? 3.25 இருக்குது. இந்த 3.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி வந்து இந்த மாதிரி இந்த ஷேப் எப்படி இருக்கோ, இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பட்டியை வளைவாக இருந்ததுன்னா வளைவாக போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இந்த மெத்தடில் இருக்கிறனால நம்ம பட்டியும் இதே மெத்தடில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு பட்டி. இதை வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த இடம் இங்கே வருது, இந்த இடம் இங்கே வருது. அப்போ பட்டி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் சிம்பிளான மெத்தடில், ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.